இந்த பிரபஞ்சம் சத்தம் இல்லாமல் இயங்குகிறது. ஆனால் அதில் எதுவும் தவறுதலாக நடப்பதில்லை. நாம் சந்திக்கும் மனிதர்கள், நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழையும் உறவுகள், அவர்கள் சொல்லும் வார்த்தைகள், அவர்கள் கொடுக்கும் வழிகள் கூட அனைத்தும் பிரபஞ்சத்தின் கணக்குப்படிதான். முதல் சந்திப்பு, ஒருவரை முதல் முறையாக சந்திக்கும் அந்த நிமிடம் அது சாதாரண சந்திப்பு போல தோன்றலாம். ஆனால் உண்மையில அந்த இரண்டு ஆன்மாக்களும் பல காலத்துக்கு முன்பே பிரபஞ்சத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்கணும். இந்த வாழ்க்கையில நீ அவனை சந்திப்பாய், அவன் உனக்கு ஒரு பாடம் கற்றுத் தருவான் என்று. இனிமையான உறவுகள், சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில வெளிச்சமாக வருவார்கள். நம்மை நம்ப வைப்பாக்க, நம்ம சிரிக்க வைப்பார்கள, மனங்கிற இல்லைங்க நாம் தனியாக இல்லை என்ற உணர்வை கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் பிரபஞ்சம் சொல்வது ஒன்றே, நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய். வழி தரும் உறவுகள். ஆனால் எல்லா உறவுகளும் இனிமையாக இருக்காது. சில உறவுகள் நம்மை உடைப்பதற்காக வரும். நம்பிக்கை உடையும், மனம் நொறுங்கும், கண்ணீர் தானாக வரும். அந்த வழியும் கூட தண்டனை இல்லை, அதுதான் உண்மையான விழிப்புணர்வு. ஏன் அவர்கள் விலகுகிறார்கள் நம்மிடமிருந்து? சில பேர் விலகிச் செல்லும்போது நாம் கேட்கும் கேள்வி, நான் என்ன தவறு செய்தேன்? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் விலகியது நீ தவறு செய்ததால் அல்ல, நீ வளர்ந்து விட்டாய் என்பதால்தான். நீ எப்படி சிந்திக்கிறாயோ, எப்படி உணர்கிறாயோ, எதை நம்புகிறாயோ, அதே அதிர்வெண் கொண்ட உறவுகளையே பிரபஞ்சம் உன் வாழ்க்கைக்குள் அனுப்பும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்த நாளில் உன்னை அவமதிக்கும் உறவுகள் தானாகவே விலகும். கர்மா உறவுகள், கர்மா உறவுகள், கர்மா உறவுகள். சில உறவுகள் முந்தைய ஜென்ம கர்மாவின் தொடர்ச்சி. அதனால தான் சிலரை பார்க்கும்போதே ஒரு நெருக்கம், சிலரை பார்க்கும்போதே ஒரு பதற்றம். அது நினைவு இல்லை, ஆனால் உணர்வு இருக்கு. சில நேரங்களில் பிரபஞ்சம் உன்னை தனியாக விடும். அது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு உன்னை வலுவாக மாற்றும் பயிற்சி. உண்மையான உறவுகள் உன்னை மாற்ற முயற்சி செய்யாது, உன்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும். உன் அமைதியை கெடுக்காது, உன் அமைதியாகவே மாறும். அப்படிப்பட்ட உறவுகளை பிரபஞ்சம் தாமதமாக அனுப்பலாம், ஆனால் அவை வந்தால நிரந்தரம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, ஏன் இருக்கிறார்கள் என்பதே முக்கியம். பிரபஞ்சம் உங்களை விட்டு எதையும் பறிக்காது. அது உங்களுக்கு தேவையில்லாததை அமைதியாக விலக்கிவிடும். அதனால் ஒரு உறவு முடிந்தால் அழாதீங்க. பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றி இருக்கலாம். நம்புங்கள், உங்களுக்கு உரிய உறவு